இங்கே ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் பிரதாப்ன்ற ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. அவனும் இவங்க ஃபேமிலி கூட ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி பேசி அந்த பொண்ணுக்கு ஒரு சாக்லேட்டில் ஏதோ ஒரு மருந்தை கலந்து கொடுத்துட்றான். அதை சாப்பிட்ட அந்த பொண்ணு இவன் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிக்கிறான். அவள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் அவளை சாப்பிட சொல்லும்போது சாப்பிடாம இருப்பா. ஆனால் அந்த பிரதாப்ன்றவன் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனால் இவன் அந்த கார்கிட்ட போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பிஸ்கட்டை கொடுத்து இதை நீ கெஸ்ட் ஹவுஸ் போன உடனே சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறான். கெஸ்ட் ஹவுஸ் போன உடனே அங்கே இருக்க எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டாக போகிறாங்க. ஆனால் இவன் மட்டும் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காரில் இருந்து இறங்குறா. பார்த்தா அந்த பிரதாப்ன்றவனும் அங்கே வந்து நிற்கிறான். என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஃபோனில் சார்ஜர் இல்லை, நான் உள்ளே வரலாமான்னு கேட்டு உள்ளே வரான். அவன் உள்ளே வர்றது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு அவளோட பர்சனல் லைஃப்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அவளோட தம்பி பாலை தூக்கி அவன் மேலே அடித்த உடனே அவளுக்கு சுயநலவுக்கு வந்துடுறான். அதனால கோவப்பட்ட அவனும் உன்னோட தம்பி அடின்னு சொல்கிறான். அவளும் போய் அவள் தம்பி அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றப்போ அவளோட அப்பா நீ எதுக்கு உன் தம்பி அடிச்சுன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் இவன் குறுக்க பேசி ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணுன்னு சொல்கிறான். அதை கேட்ட அவளும் உடனே அந்த பையனுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்து ஷாக்கான அவள் பேரண்ட்ஸும் பிரதாப் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் அவன் உங்கள் பொண்ணையை என் கூட அனுப்புங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட அவள் அப்பாவும் கோவப்படுறாரு. ஆனால் பிரதாப் அங்கேருந்து டீ தூள் எடுத்து அந்த பொண்ணை சாப்பிட சொல்கிறான். அவளும் உடனே அந்த டீ தூள் எடுத்து அப்படியே சாப்பிட்றா. அதை பார்த்து அவள் அப்பாவும் நீ ஏன் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி திட்டுறாரு. ஆனால் அவளும் எனக்கு ஏன்னு தெரில பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறான். அப்போ தான் அவன் கொடுத்த சாக்லேட்டில் சூனியம் வச்சுருக்கான்றது தெரிய வருது. இதனால கோவப்பட்ட அவள் அப்பாவும் அவனை அடிக்கலான்னு போகிறாரு. ஆனால் பிரதாப் அந்த பொண்ணுக்கிட்ட நீ போய் உன்னோட தம்பியை காயப்படுத்துன்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் அந்த பையனோட தலையிலேயே அடிச்சிடறா. அவனுக்கு பலமா அடிபட்டுருது. அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு அவள் அப்பா கெஞ்சுறாரு. அதுக்கு அவனும் உன்னோட பொண்ணை என் கூட கொடுத்துட்டு நீ அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட இவன் நீ நான் பாட்டு போடுறேன் அதுக்கு நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்றான். அவளும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து அவள் அப்பாவும் ரூமுக்கு போய் ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறாரு. அந்த பொண்ணு 2 மணி நேரமா 3 மணி நேரமா தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கா. இவனும் நிறுத்துன்று சொல்லவே மாட்டேங்கிறான். அவளும் சுத்தமா முடியலனாலும் ஆடிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து அவள் அம்மாவும் தண்ணி கொடுக்கலான்னு போறாங்க. ஆனால் அதை கூட அவன் குடிக்காத கீழே கொட்டுன்னு சொல்றான். உடனே அவளும் அதை கீழே கொட்டிடுறா. அந்த பொண்ணை பிரதாப்ன்றவன் ஒரே இடத்துல நிற்க சொல்லியிருப்பான். அவளும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது நின்ன இடத்துல பாத்ரூம் போயிடுவான். இதெல்லாம் பார்க்குற அப்பா ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இது அந்த பொண்ணோட அம்மா வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த பிரதாப்ன்றவன் அந்த பொண்ணோட அம்மா கிட்டே நீ என்ன பொண்ணு எடுத்து வச்சிருக்க, நின்ன இடத்துல பாத்ரூம் போலான்னு சொல்லி திட்டுறான். அவன் அம்மாவை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போய் என் பொண்ணை ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவனும் அதெல்லாம் வேணாம், நீ இங்கேயே நின்று ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் அவங்களும் அங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றாங்க. அப்போ அவள் அப்பாவும் பிரதாப் கிட்ட என் பையனுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு பிரதாப்பும் அதெல்லாம் தேவையில்லை, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் உன்னோட பொண்ணே உன்னோட பையனை கொண்டுருவான்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட அவள் பேரண்ட்ஸும் அவங்க அந்த பையனை ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. அவளும் 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு அந்த பையனை தேட போகிறான். ஆனால் அந்த பையனை காணும். திருப்பி அவள் அப்பா கிட்ட வந்து அந்த பையனை எங்கன்னு கேட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கத்தியால குத்துறா. அவங்க அம்மா கத்தனை சத்தம் கேட்டு அந்த பையன் அம்மான்னு கூப்பிடுறான். அந்த சத்தம் மாடியிலிருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு இவளும் மாடிக்கு போய் பார்க்குறா. அவள் அப்பாவும் எவ்வளோ தடுத்தும் அந்த பையனை அவள் மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறா. மாடியிலேருந்து விழுந்து அந்த பையன் சாகாம இருக்கான்னு சொல்லி பார்த்த இவளும் ஒரு பூச்செடியை தூக்கி போட வரா. அப்போ பிரதாப்பும் அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்டாப் பண்ண சொல்லி அவள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பொண்ணை என் கூட அனுப்பிச்சு வைக்கிறேன்னா உங்க ஒய்ஃபையும் உங்க பையனையும் உங்க பொண்ணு மூலியமாவே கொண்டுருன்னு சொல்லி மிரட்டுறான். இதை பார்த்து அவள் பேரண்ட்ஸும் வேறு வழி இல்லாமல் பிரதாப் கூட அவங்க பொண்ணு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க பொண்ணு என்னை கூட அனுப்பிடாதீங்கப்பான்னு கண்ணாலேயே ஃபீல் பண்ணுறா. அவளோட அப்பாவும் லொக்கேஷனை ஆன் பண்ணி அந்த ஃபோனை அவளோட பாக்கெட்டில் போட்டு விட்டுறாரு. இப்போது அந்த பிரதாப் அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கேருந்து போகிறான். இவரும் அவர் ஒய்ஃப் கிட்ட நீ பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போ, நான் நம்ம பொண்ணை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் ஃபாஸ்ட்டாக போகிற வழியில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஒய்ஃபும் பையனும் அங்கேயே இறந்துடுறாங்க. இவர் அந்த லொக்கேஷன் மூலிமா ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அங்கே இவங்க பொண்ணு மாதிரியே நிறைய பொண்ணு இருக்காங்க. இவரும் செவரேறி குதிச்சு உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அங்கிருந்த எல்லா பொண்ணுங்களும் இவரை நாய் மாதிரி கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பிரதாப்பும் நீ எப்படி இங்க வந்த, இவங்க எல்லார் கையால தான் நீ சாக போற அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவும் நான் செத்தாது என் பொண்ணு கையால தான் சாகணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிரதாப்பு உன்னோட கடைசி ஆசை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பொண்ணுங்க கிட்டையும் இவளை தவிர நீங்க யாருமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ கரெக்டா அவ அப்பாவும் இவன் சொல்றதை கேட்டாதானே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மறைச்சி வச்சிருந்த கத்திரிக்கோள் எடுத்து அவரோட பொண்ணோட காதலே குத்திடுறாரு. இப்ப பிரதாப்பும் அந்த பொண்ணு கிட்ட நீ போய் உங்க அப்பாவை கொல்லுன்னு சொல்லி சொல்றான். பார்த்தா அவ எதுவுமே பண்ணாம அசையாம நிக்கிறா. அதை பார்த்த பிரதாப்பும் ஷாக் ஆகி மற்ற பொண்ணுங்களை கூப்பிட போறான். பொண்ணோட அப்பாவும் பிரதாப்போட வாயை பொத்தி நீ நாக்கு இருந்தா தானே பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த நாக்கையே கட் பண்ணிடுறாரு. இப்ப அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் சுயநலவுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் பிரதாப்பை கொல்லாம ரொம்ப வருஷமா ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சி செத்து பொண்ணு எலியையும் டீ தூளை மட்டுமே சாப்பிட கொடுக்குறாரு. ஆனா இவரோட பொண்ணுமே சரியாகாம இருப்பாங்க. அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி ஒரு சிலை மாதிரி ஆகிருவாங்க.